இட்லி தோசைக்கெல்லாம் எப்பவும் வைக்கிற மாதிரி சாம்பார் சட்னி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த சாம்பார் வச்சோன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அதே மாதிரி இட்லி வேகிற நேரம் இந்த சாம்பாரும் ரெடி ஆயிடும். இதுக்கு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், பருப்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் சின்னதாக கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி வர, கருவேப்பிலை கொஞ்சமாக, அரை கை கருவேப்பிலை, 4 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக புளி போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இது ஸ்டவ் அணைச்சிட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தேங்காய் துருவல். இதை மட்டும் இப்போ நம்ம பேஸ்ட், அதாவது குழம்பு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்புக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, வரமிளகா இதெல்லாம் தாளிச்சிட்டு காயோடையும் காய் போட்டு இந்த குழம்பு பண்ணலாம், காய் போடாமலும் பண்ணலாம். நான் காய் முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் போட்டிருக்கேன். அதில் உப்பு மஞ்சப்பொடி மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேகட்டும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்துக்கலாம். சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா மஞ்சப்பொடி, தனியா பொடி, அதுக்கப்புறம் காரப்பொடி, இதோட மிக்சர் தான் சாம்பார் பொடி. காய் அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு நல்லா அப்படியே வெந்து வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த அரைச்சி வச்சத பேஸ்ட் அதில் போடலாம். இது அந்த வேகிற நேரம் நான் இட்லியும் ஒரு இடு ஊற்றி எடுத்துட்டேன். நான் இன்றைக்கி ராத்திரிக்கு டின்னர் இட்லியும் அந்த சாம்பாரும் தான். இந்த சாம்பார் ஒரு இன்ஸ்டன்ட், அதாவது காலையில் கொஞ்சம் நேரம் இல்லை ஆனால் சாம்பார் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு இதை பண்ணிடலாம். 10 நிமிஷம் தான் இது கிடுகிடுன்னு ரெடி ஆகிடும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சு இல்லையா, இப்போ நான் பேஸ்ட் எடுத்துகிட்டு இதால் 1 கப்பு நம்ம தண்ணி ஊற்றலாம். நான் இப்போ நைட்டு டின்னருக்கு பண்ணுறதுனால அடுத்த நாள் வச்சுக்க போகிறது கிடையாது. அதனால் இன்றைக்கே இப்போ தீந்துடும் இது. அதனால் நான் கொஞ்சமாக எடுத்து பண்ணியிருக்கேன். நான் அது உங்களோட குவான்டிட்டி பொறுத்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அணைச்சிட வேண்டியதுதான். அணைச்சிட்டு இதில் சர்க்கரை அதெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம், வெல்லம் அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல் இருந்தாலே போதும். இது நல்லாயிருக்கும். இது விட்டுட்டு சாப்பிட்டா தான், அதாவது கப்பில் போட்டுட்டு சாப்பிடாம விட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.